அனைவருக்கும் வணக்கம். ஒரு சீரிஸ் ஆர்எல்சி சர்க்யூட்ல ரெசனன்ஸ் ரீச் ஆகும்போது என்னெல்லாம் சேஞ்சஸ் அதில் வருது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட போகிறோம். ஆர்எல்சி சர்க்யூட்ல 3 பேர் சேர்ந்து என்ன பொட்டன்ஷியல் ஆன்சராக கொடுப்பாங்க அப்படின்னா விஎம். கரண்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஐ. 3 பேர் சேர்ந்து எவ்வளோ தடுக்கிறாங்க, ரெசிஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இம்பிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட்டு ஆப்போசிஷன். அப்புறம் விக்கும் ஐக்கும் என்ன ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்குன்னு காட்டுறதுக்காக tan phi அப்படின்னு ஒன்று எடுக்கிறோம். இதெல்லாம் ஆர்எல்சியில் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ். இந்த ஆர்எல்சியோட சர்க்கியூட் எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதில் ஆறுங்கிற ரெசிஸ்டர் ஆர் ரெசிஸ்டன்ஸோடு இருக்குது. அதே மாதிரி எல்லுங்கிற செல்ஃப் இண்டக்டன்ஸ் இருக்கிற ஒரு இண்டக்டர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. சிங்கிற கெப்பாசிடன்ஸ் வேல்யூ இருக்கிற கெப்பாசிட்டர் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இதையெல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ஏசி சோர்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க, சீரீஸில் இருக்குது. இந்த ஏசி சோர்ஸ்லேருந்து வெளியே வர்ற வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா V = Vm sin ஒமேகா டி. இதில் விங்கிறது இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ், அது சப்ளை பண்ணுறது. மேக்ஸிமம் வோல்டேஜ் ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அங்கே இருக்கிற ஒமேகாவை 2π நியூன்னு வச்சுருக்கோம். நாம் எஃப்பும் யூஸ் பண்ணிக்கலாம் நியூக்கு பதிலாக. எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி, டி டைம். சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சர்க்கியூட் ஃபுல்லாக என்ன கரண்ட் இருக்கும், ஐ இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் வோல்டேஜ் என்ன ஆகும், வேரி ஆகும். ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிறது விஆர். வி பெருசாக போட்டுக்கணும், ஆர் சின்னதாக எழுதிக்கலாம். வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஎல். வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விசி. அடுத்தது இவங்களுக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஎல் விசி எல்லாம் பார்த்தீங்கன்னா விஎல் வந்து லீட்ஸில் இருக்கும். யார் கூட அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா விஆர் கூட 90 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸில் இருக்கும். விஆர் யார் கூட ஃபேஸில் இருக்குன்னு பாருங்க, கரண்ட் கூட. அடுத்தது இந்த விஆர் கூட 90 டிகிரி லேக்கிங்கில் விசி இருக்கும். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த விஎல்லுக்கும் விசிக்கும் இடையில 180 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். ரெசனன்ஸ் நடக்கிறப்போ ஒன்னோட எஃபெக்டை இன்னொன்று கேன்சல் பண்ணி விட்டுரும். அதனால தான் எல்லும் சியும் இருக்கிற சர்க்கியூட்டில் ரெசனன்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அதோட ஃப்ரீக்குவன்சி வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எல்சி சர்க்கியூட்டோட பேசிக்கான நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/√LCக்கு ஈக்குவலாக இருக்கும். அதைவே நம்ம ஒமேகாவுக்கு வச்சுக்கிறோம். நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறாங்க யாருக்கு, இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற ஆர்எல்சிக்கு. அதுக்கு பேசிக் யார், அங்கே இருக்கிற எல்சி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது இவங்க கரண்ட்டை தடுக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாரும். அதை ஒரு லிஸ்ட்டு போட்டு பார்த்தா 3 பேர் சேர்ந்து தடுத்தா இசட்டுன்னு சொன்னோம். ஆர் மட்டும் தடுத்தா ரெசிஸ்டன்ஸ் ஆர். எல் தடுத்தா அதை எக்ஸ்எல் சொல்கிறோம். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு இதை படிக்கணும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல் ஒமேகா. அதே மாதிரி கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து எக்ஸி. இதுக்கான ஃபார்முலா 1/C ஒமேகா. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஞாபகம் வச்சுக்கணும். என்ன லாஸ்ட் ஆன்சர் ஆர்எல்சியில் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த தொகுப்பயன் மின்னழுத்தம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபைனல் வோல்டேஜ். அதுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா வெக்டர் பேஸ் பண்ணி நாம் எடுக்கிறப்போ v√VR² + VL - VC the whole square அப்படின்னு கிடைக்கும். யார் லீடிங்கில் இருந்தாங்க, விஎல். விசி அதை விட கம்மியாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் எக்ஸ்எல்லுக்கும் எக்ஸ்சிக்கும் கம்பேர் பண்ணுறப்போ இருக்கும். ஸோ எல்லோட டாமினன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆர்எல்சி சர்க்கியூட்டை
ப்ரீடாமினன்ஸ் ஆர்எல்சி சர்க்கியூட் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே டயக்ராமை நாம் எக்ஸ்எல்லுக்கும் கூட மைண்டில் வச்சுக்கலாங்க. இப்படித்தான் இருக்கும். எக்ஸ்எல், எக்ஸி, ஆருக்கு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இதே ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் தான் இருக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது நமக்கு ஈஸி. எல்லாரும் சேர்ந்து ஐ இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி. கரண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் மாறிட்டே இருக்கும், அதனால ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 போட்டாச்சு. இசட்டுக்கு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது எல்லாமே மெயின் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ். இது போக tan ஃபைக்கு எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி பை ஆர் அப்படின்னு கிடைக்குது. இந்த மேலே இருக்கிற டேர்ம் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நெட்டு ரியாக்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன், அங்கே இருக்கிறது எல்லாமே ரியாக்டன்ஸ் தான். அதோட ஃபைனல் எடுத்திருக்கிறதுனால நெட்டு ரியாக்டன்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க. இது எல்லாம் ஆர்எல்சிங்கிற சர்க்கியூட்டோட ஃபைனல் ரிசல்ட்ஸ். இனி ரெசனன்ஸ் நடக்க போகுது. அப்போ என்னெல்லாம் அங்கே மாறுது அப்படின்னு நாம் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற பாயிண்ட்டு, கண்டிஷன் டு அச்சீவ் ஆர்எல்சி ரெசனன்ஸ்க்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, அப்ளைடு ஏசி சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃப்ரீக்குவன்சியும் ஆர்எல்சி சர்க்கியூட்டோட நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி வந்து சேமாக இருந்தால் தான் ரெசனன்ஸ் நடக்கும். ஃப்ரீக்குவன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்குவன்சி ரெண்டையுமே வந்து நம்ம சேம் சென்ஸில் தான் டீல் பண்ணுறோம், மாற்றி யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போது அப்ளைடு ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஏசி சோர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் ஒமேகா ஆர்னு வச்சுக்கிறேங்க. நேச்சுரல் ஃப்ரீக்குவன்சி இருக்குது பார்த்தீங்களா ஆர்எல்சிக்கு, அது எவ்வளோ இருக்குன்னு இப்போ பார்த்தோன்னா 1/√LC, எல்லையும் சியையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். நான் இங்கே ஒமேகா ஸ்கொயர் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த சைடு ரூட் போயிடும், எல்சி மட்டும் இருக்குது. இந்த ஒமேகாவை ரெண்டாக செப்பரேட் பண்ணிக்கிறேங்க. ரைட், அடுத்து ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், ஒமேகா ஒரு ஒமேகா மேலே இருக்குது, எல்லை மேலே கொண்டு வந்துட்டேன். இன்னொரு ஒமேகா கீழே வந்துருச்சு, சி அங்கேயே இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒமேகா எல்லுங்கிறது நத்திங் பட் எக்ஸ்எல். ஒமேகா சி 1/ஒமேகா சிங்கிறது என்னது, எக்ஸி. ஸோ இதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ரிசல்ட், நல்ல ரிசல்ட். என்ன சொல்கிறாங்க, ரியாக்டன்ஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அக்ராஸ் இண்டக்டர் அண்டு கெப்பாசிட்டர் ஈக்குவலாக இருந்தால் ரெசனன்ஸ் நடக்கும். இது ஒரு நல்ல பாயிண்ட். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரீக்குவன்சி இருக்கு பாருங்க, அதை சொல்லலாம். என்ன ஃப்ரீக்குவன்சிக்கு நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீக்குவன்சி ஒமேகா, இந்த ரெண்டுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து ஒமேகா ஈக்குவல் டு 2π நியூ. எல்லாமே ஆர் இருக்கிறதுனால ஆர் பேஸ் பண்ணி போட்டுக்கிறேங்க. எனக்கு என்ன வேணும், இந்த எஃப்ஆர் வேணும். இப்போ எனக்கு என்ன கிடைக்கிது, ஒமேகா பை 2πன்னு கிடைக்கிது. ஒமேகாவோட வேல்யூ நம்மகிட்ட இங்கே இருக்குது, எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள், எஃப்ஆர் ஈக்குவல் டு ஒமேகா வேல்யூ மட்டும் அங்கேருந்து கொண்டு வரேன், 1/√LC. ஆல்ரெடி அங்கே ஒரு 2π கீழே இருக்குது, அதையும் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னா என்ன ஆகும், ரெசனன்ஸ் ஃப்ரீக்குவன்சி ஈக்குவல் டு 1/2π again 1/√LC அப்படின்னு கிடைக்குது. இது செகண்ட் ரிசல்ட். இந்த ஃப்ரீக்குவன்சி இருந்தால் ரெசனன்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எனக்கு நெட் ரியாக்டன்ஸ் வேணும். நெட் ரியாக்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி என்ன வேணும். நம்ம தான் இப்போ என்ன எடுத்துருக்கோம் ரிசல்ட்டு, எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸின்னு எடுத்துட்டோம். அப்போ நெட் ரியாக்டன்ஸ் என்ன ஆயிரும், எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸியோட வேல்யூ 0ன்னு மாறிடும். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது 3 பேர் சேர்ந்து அப்போஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை நம்ம என்ன சொல்கிறோம், நெட் ஆப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொரு நேம் அதுக்கு வந்து இம்பிடன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, தட் இஸ் இசட். இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி த ஹோல் ஸ்கொயர்னு வருது. இதோட வேல்யூ 0ன்னு இப்போ தான் சொன்னோம். இப்போ நெட் ஆப்போசிஷன் இம்பிடன்ஸோட வேல்யூ என்னவா மாறிடுச்சு,
ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ரூட் ஸ்கொயர் கேன்சல். ஸோ இசட் ஈக்குவல் டு ஆர். என்ன சொல்ல வரீங்க இதில்? 3 பேர் சேர்ந்து தடுக்க வேண்டிய நேரத்தில் யார் மட்டும்தான் இப்போ இருக்கிறாங்க? ஆர் மட்டும் தடுக்கிறாங்க. அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த ஸ்டேஜ். நம்மளே பேசிக்கை வச்சே கெஸ் பண்ணலாங்களா? தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப அதிகமாக ஃப்ளோ ஆகும். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மேக்ஸிமம் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். கரண்ட் நிறைய ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது நமக்கான முக்கியமான பாயிண்ட். கரண்ட் முக்கியமாக அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டோமா? அப்போது பவர் எப்படி இருக்குன்னு சொல்லலாமா? அதுதான் அடுத்தது. பவர் டெலிவர்டு எவ்வளோ இருக்கும்? பேசிக் ஃபார்முலா பாருங்க. எனர்ஜிக்கான ஃபார்முலா விஐடி. பவர் வேணும்னா எனர்ஜியை டைமால் டிவைட் பண்ணணும். அப்படின்னா டிடி கேன்சல் ஆகிரும். மீதி இருக்கிறது கரண்ட்டு வோல்டேஜ் டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அதில் விக்கு பதிலாக நம்ம ஐஆர் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் அப்படின்னு ரிலீஸ் ஆகிற பவருக்கு ஃபார்முலா கிடைக்கும். இதில் ஐயோட வேல்யூ மேக்ஸிமங்களா? ஆறால் அதை மல்டிப்ளை வேற பண்ணுறோமா? அப்போ கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிற பவர் எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். நிறைய பவர் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத இதோட ஐடியா. ஆறுங்கிற ரெசிஸ்டர் சர்க்கியூட்டாக ஆர்எல்சி மாறிடுச்சு. கரெக்டுங்களா நான் சொன்ன விஷயம்? 3 பேர் இருந்தாலும் ரெசனன்ஸை ரீச் பண்ணும்போது அது ஒரு பியூர் ரெசிஸ்டர் சர்க்கியூட்டாக மாறிடுச்சுங்க. பாக்கியெல்லாம் டம்மி ஆகிட்டாங்க அல்லது கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாங்க. இந்த சர்க்கியூட்லேருந்து பவர் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா? அந்த ரிலீஸ் ஆகிறது மேக்சிமமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம் இப்போ கண்டுபிடிச்சு சொல்கிற விஷயம். இன்னொன்று என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஆர்எல்சி இந்த சர்க்கியூட்டில் எல்சியோட டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஏசி சோர்ஸில் இருந்து அது பவரை எடுக்கும், அதே பவரை திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துரும் ஒரு சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. ரெசிஸ்டர் என்ன பண்ணுன்னா பவரை ரிலீஸ் பண்ணி வெளியவே அனுப்பிச்சிடும், திருப்பி ஏசி சோர்ஸ்க்கு ரிட்டர்ன் கொடுக்காது. இது ஒரு நல்ல பாயிண்ட்டு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க. மின்னழுத்தம் நாம் ஓம்ஸ்ல வச்சே சொல்லிடலாம். ரொம்ப அதிகமாகலாம் இதுக்கு யோசிக்க வேண்டியதில்லை. கரண்ட் வந்து மேக்சிமமாக இருக்குது, அப்போ வோல்டேஜ் கண்டிப்பாக மேக்சிமமாக இருக்குங்களா? அவ்வளோதான் முடிச்சுங்க. அதாவது நாம் இன்புட்டாக கொடுக்குற அப்ளைடு வோல்டேஜை விட ரெசனன்ஸில் எடுத்த வோல்டேஜ், ரெசனன்ஸில் சர்க்கியூட்டுக்குள்ளே இருக்கிற வோல்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இது மாதிரி அதிகம் பண்ணி கொடுக்கறதுனால இந்த சீரீஸ் ஆர்எல்சி சர்க்கியூட்டை ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சு சொல்கிறாங்க. அதுக்கு வோல்டேஜ் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. மேக்னிஃபையர் அதிகம் பண்ணி கொடுக்கறதுனால அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் வோல்டேஜ் மேக்னிஃபையர் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவு மேக்னிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத Q ஃபேக்டரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபேக்டர் ஆர் Q ஃபேக்டரோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நாம் ஒரு ஆர்எல்சி சர்க்கியூட்டுக்கு இன்புட்டை ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் கொடுத்துருப்போம், அவுட்புட்டை இண்டக்டருக்கு அக்ராஸோ அல்லது கெப்பாசிட்டருக்கு அக்ராஸோ அவுட்புட்டை எடுத்திருப்போம். இதை கம்பேர் பண்ணி எவ்வளோ வோல்டேஜ் டெவலப் ஆகிருக்குன்னு காட்டுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ குவாலிட்டினா வோல்டேஜ் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Q ஃபேக்டருக்கான ஃபார்முலா அவுட்புட் எங்கே எடுக்கிறோம்? அக்ராஸ் இண்டக்டர். இன்புட் எங்கே கொடுத்தோம்? ரெசிஸ்டர். இதே மாதிரி நாம் Q ஃபேக்டரை கெப்பாசிட்டரை வச்சும் சொல்லலாம், அதுக்கு அக்ராஸாக எடுக்கிற வோல்டேஜ் வச்சு சொல்லலாம். நாம் இப்போ இண்டக்டரை பேஸ் பண்ணி மூவ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலாவில் விஎல்லுக்கு பதிலாக ஓம்ஸ்லா யூஸ் பண்ணால் இப்படி கிடைக்குங்களா? ஆனால் அதை அப்படியே கேரி ஓவர் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணுற பாருங்க. Q ஈக்குவல் டு IXL பை IR. II கேன்சல், பேலன்ஸ் இருக்கிறது IXL
பை ஐ கேன்சல் ஆயிடுச்சு, எக்ஸ்எல் பை ஆர். ஓகே, இதில் நமக்கு தெரியும் எக்ஸ்எல் அப்படின்னா எல் ஒமேகா அப்படின்னு. இந்த ஒமேகாங்கிறது ஒமேகா ஆர்னு வச்சுருக்கேன், ரெசனன்ஸ் நடந்துருச்சு இல்லைங்க, அதனால ஒமேகா ஆருக்கு என்ன ஃபார்முலா பாருங்க, 1/√LCன்னு இருக்கு. சரிங்களா? ஓகே, அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும்? Q ஃபேக்டருக்கான ஃபார்முலா Q = 1/R ஆல்ரெடி அப்படியே இருக்குது. நாம் இப்போ கொண்டு வந்து சேர்த்துனது 1/√LC. இது போக மேலே ஒரு L இருக்குங்களா, இந்த L அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நான் இந்த மேலே இருக்கிற L √L × √Lன்னு பிரித்து எழுதிக்கிறேன். அது கரெக்டானுங்க, அப்படி எழுதலாம்ல. ஸோ மேலே √L × √L அப்படின்னு எழுதியாச்சு. கீழே என்ன நடக்குதுன்னு பாருங்க, R இருக்குது. இந்த √LCயை பிரித்து எழுதிக்கிறேன், √L × √C அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன கேன்சல் ஆகும் பாருங்க, ஒரு √L ஒரு √L கேன்சல், மீதி இருக்கிறது 1/R, மேலே √L கீழே √C, ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மாற்றிட்டேன், √L/√C. இது ஒரு ஆன்சர். என்ன இதோட பெனிஃபிட் Q ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் விஆருக்கு அக்ராஸாக எடுக்கிற வோல்டேஜை விட இண்டக்டர் ஆர் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக எடுக்கிற வோல்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அவ்வளோ டைம்ஸ் குவாலிட்டி ஃபேக்டர் இருக்கும் அப்படிங்கிறத நாம் இங்கே தெரிஞ்சுக்கணும். இதுதான் இங்கே இருக்கிற பாயிண்ட். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் சேஞ்ச் அப்படின்னு நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். டக்குன்னு ஞாபகம் வர்றது என்னன்னா, இந்த விஎல்லும் விசியும் வந்து 180 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருப்பாங்க. ஸோ ஒன்னோட எஃபெக்ட் இன்னொன்று கேன்சல் பண்ணிடுவாங்க. மீதி யார் இருக்காங்கன்னு பாருங்க, விஆர் அதாவது ரிசல்டன்ட் வோல்டேஜோட டைரக்ஷன் கரண்ட் இருக்கிற டைரக்ஷன் இருக்கு. லாஸ்ட்டாக சொல்கிறது என்ன, ஆர்எல்சியோட ரெசனன்ஸ் சர்க்கியூட்டில் வோல்டேஜும் கரண்ட்டும் இன் ஃபேஸில் இருக்கும், இதை மறந்துடக்கூடாது. இதுதான் முக்கியமான ரிசல்ட், இன் ஃபேஸில் இருக்கும். விஎல்லும் விசியும் இருக்குது, மொத்தமாக எடுக்கிறப்போ ஒன்று இன்னொன்னோட எஃபெக்டை கேன்சல் பண்ணி விட்டுருச்சு டைரக்ஷனில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கடைசியாக என்ன சொல்லலாம், ஃபேஸ் சேஞ்சோட வேல்யூ 0ன்னு சொல்லிடலாம். சரிங்களா? ரைட், அடுத்த விஷயத்துக்கு போகலாங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க, பவர் ஃபேக்டர் சொல்கிறாங்க. பவர் ஃபேக்டர் ஒரு முக்கியமான டேர்ம். இதுக்கான சிம்பிள் வந்து cos phi. இப்போதான் நம்ம ஃபையோட வேல்யூ 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் இல்லைங்க, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இல்லைன்ட்டோம். இப்போ அதை அங்கே சப்ஸ்டிட் பண்ணுனா நமக்கு 1ன்னு கிடைக்குது. ஸோ பவர் ஃபேக்டரோட வேல்யூ 1. யாருக்கு? ஆர்எல்சி சர்க்கியூட்டில் ரெசனன்ஸ் நடக்கும்போது. இது ஒரு இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம். இது வரைக்கும் நாம் 10 விஷயம் டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம், ஆர்எல்சியோட பேசிக்கும் சேர்த்து. இது எல்லாம் ஒரு வாட்டி நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி ரிவைஸ் பண்ணுங்க, புக்கை ரெஃபர் பண்ணி படிங்க. வாய்ப்பு இருந்தால் ஒரு டைம் பார்க்காம டெஸ்ட்டாக எழுதி பார்த்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். தொடர் ஆர்எல்சி மின்சுற்றில் ஒத்ததிர்வு ஏற்படும் போது என்ன மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு பேசிக்காக நம்ம அந்த ஆர்எல்சி சுற்றை பற்றி ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். 3 பேர் சேர்ந்து என்ன மின்னழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விஎம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மொத்த சர்க்கியூட்டோட மின்னோட்டம் ஐ, மின் எதிர்ப்பு மதிப்பு இசட் அப்படின்னு சொல்கிறாங்க. வியும் ஐயும் என்ன கட்ட வேறுபாட்டில் இருக்குன்னு காட்டுறதுக்காக tan phi எடுத்திருக்காங்க. இதெல்லாம் அதில் வர்ற ஃபார்முலாஸ். இப்போ பேசிக்காக அந்த சர்க்கியூட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். சர்க்கியூட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் என்ற மின்தடையுடைய ஒரு மின்தடையாக்கி, அடுத்தது எல் என்ற தன் மின் தூண்டல் எண் கொண்ட ஒரு மின் தூண்டி, அடுத்தது சி என்ற மின் தேக்கு திறன் கொண்ட ஒரு மின்தேக்கி. இது எல்லாத்தையும் யார் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏசி மின்னழுத்த மூலத்தோட கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க.
அந்த ஏசி மின்னழுத்த மூலத்திலிருந்து வெளியே வரக்கூடிய மின்னழுத்தம், உள்ளீடு மின்னழுத்தம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா V = Vm sin ஒமேகா t அப்படிங்கிற சைன் அலையாக இருக்கும். இந்த வார்த்தைகளுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விங்கிறது கன நேரத்தில் வரக்கூடிய மின்னழுத்தம், பெரும மின்னழுத்தம் Vm, ஒமேகாங்கிறது கோண அதிர்வெண். இதுக்கான விளக்கம் எக்ஸ்பான்ஷன் என்னன்னு இருக்குன்னா, ஒமேகா = 2πf. இந்த எஃப்ங்கிறது அதிர்வெண், டீங்கிறது காலம். சரிங்களா? அடுத்தது, இந்த மாதிரி தொடர் இணைப்பில் இணைக்கும் போது சுற்று முழுவதும் மின்னோட்டம் ஒரே மாதிரியாக இருக்கும். ஆனால் மின்னழுத்தம் மாறி இருக்கும். ஆருக்கு குறுக்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஆர். வி பெருசாக போட்டுக்கணும், ஆர் கொஞ்சம் சைஸ் சின்னதாக எழுதிக்கணும். அடுத்தது விஎல், எல்லுக்கு குறுக்க இருக்கிற மின்னழுத்தம். சிக்கு குறுக்க இருக்கிற மின்னழுத்தம் எவ்வளோனா விசி. மின்னழுத்தம் ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கியூட்ல ஒவ்வொருத்தரும் மின்சாரத்தை எவ்வளோ தடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் எவ்வளோ தடுக்கும், ஆர் அதோட பண்பே தடுக்கிறது தான். இந்த எல் எவ்வளோ தடுக்கும் அப்படின்னா அதை எக்ஸ்எல்னு சொல்றாங்க. இதை எப்படி படிக்கணும் அப்படின்னா, மின் தூண்டியின் மின் மறுப்பு அப்படின்னு படிக்கணும். அதுக்கு எல் ஒமேகா அப்படிங்கிறது சமமாக இருக்கும். சி எவ்வளோ மின்சாரத்தை தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸின்னு சொல்றாங்க, மின் தேக்கியின் மின்மறுப்பு. அதுக்கான ஃபார்முலா வந்து 1/c ஒமேகா. சரிங்க. 3 பேர் சேர்ந்து தடுத்தா இசட்னு சொல்றாங்க, மின் எதிர்ப்பு. சரி, தொகு பயன் மின் எதிர்ப்புன்னு சொல்லலாம். இதெல்லாம் வேற வேற பேசிக். இதுக்கான ஆன்சர்லாம் நாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல எடுத்து வச்சிருப்போம். அந்த ஆன்சரை எழுதணும் அப்படின்னா Vm அப்படிங்கிறது VR² + VL - VC the whole square அப்படின்னு இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த VL இருக்கு பார்த்தீங்களா, அது திசையை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன், வெக்டராக சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VC கூட 180 டிகிரி கட்ட வேறுபாட்டில் இருக்கும், நேர ஆப்போசிட்டாக இருக்குது. அடுத்தது இந்த VLல I கூட ஒப்பிட்டு பார்த்தா 90 கட்ட வேறுபாட்டில் இருக்குங்க. ஐ இந்த வழியாக தான் போகுது. ஐக்கான திசையை நான் இங்கே அசியூம் பண்ணிக்கிறேன். இது எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஆரோட திசையில் இருக்குது. அதாவது விஆர்லேருந்து விஎல் வந்து 90 கட்ட வேறுபாட்டில் இருக்குது. அதே மாதிரி விஆர்லேருந்து விசி வந்து 90 கட்ட வேறுபாட்டில் இருக்குது. இது பொதுவான தகவல். ஐ இருக்கிற திசையும் நாம் பார்த்து வச்சுக்கிறோம். இது நமக்கு யார் முன்னாடி பின்னாடி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தகவலை கொடுக்குது. எவ்வளோ கட்ட வேறுபாடு இவங்களுக்குள்ளார இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஐக்கான சமன்பாடு லாஸ்ட் ஆன்சராக என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, I = Im sin ஒமேகா t ±5. 3 வகையான மதிப்பு கிடைக்கிறதுக்கு ஃபைக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் +or- போட்டு எழுதி வச்சுருக்கேன். இசட்டுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் சேர்ந்து வரணுங்களா. ஸோ R² + XL - XC the whole square அப்படின்னு இருக்குது. இங்கே இருக்கிற XL XC அதையும் கூட நாம் கட்ட படமாக போட்டால் கிட்டத்தட்ட மின்னழுத்தத்துக்கு என்ன போட்டோமோ அதே ஸ்டைலில் தான் இருக்கும். அது ஒரு தனி படம் இந்த மாதிரி தான் இருக்கும். புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இங்கேயே வச்சுக்கலாம். இப்போதைக்கு இதே ஸ்டைலில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கட்ட வேறுபாடுக்கான ஃபார்முலா வந்து XL - XC tan phi வச்சு சொல்கிறாங்க. XL - XC/R. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மின் மறுப்புன்னு சொல்கிறாங்க. 2 பேர் சேர்ந்து, 2 பேருமே மின் மறுப்பு தான். தனித்தனியாக சொல்லும்போது XL என்பது மின் தூண்டியின் மின்மறுப்பு, XC என்பது மின் தேக்கியின் மின்மறுப்பு. மொத்தமாக XL - XCன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை தொகு பயன் மின்மறுப்பு அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. ஸோ 2 பேர் சேர்ந்து அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மின் மறுப்பு அப்படிங்கிற வார்த்தையும் முக்கியம். ஸோ இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி எல்லாமே பேசிக் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, எல் வந்து எக்ஸியை விட பெருசாக இருக்கும்.
அதே மாதிரி VLோட மதிப்பு வந்து VCயை விட பெருசாக இருக்கும். என்ன சொல்ல வரோம்னா, இந்த RLCயை பொறுத்த வரைக்கும் யாரோட டாமினன்ஸ் அதிகமாக இருக்குன்னா Lோட டாமினன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த RLC மின்சுற்று மின் தூண்டியின் தாக்கம் அதிகமுள்ள RLC மின்சுற்று அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தொடர் RLC மின்சுற்றுல ஒத்ததிர்வு நடக்கிறதுக்கு என்ன அடிப்படையான நிபந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அதிர்வெண் வந்து ஒரே மாதிரி இருக்கணுங்க. யாரோடது பாருங்க, நம்ம உள்ளீடா கொடுக்குறோமா ஏசி மின்னழுத்த மூலம், அதனுடைய அதிர்வெண்ணும் RLCயினுடைய இயல்பு அதிர்வெண்ணும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ RLCயோட இயல்பு அதிர்வெண் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கிற Lயும் Cயையும் பொறுத்து இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அங்க அதிர்வெண்ணை உண்டாக்கி கொடுப்பாங்க. அதை நாம ஒமேகா ஆர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கான மதிப்பு வந்து √LC அப்படின்னு இருக்குங்க. இவங்க தான் அதிர்வெண்ணை முடிவு பண்றாங்க. அதிர்வெண், கோண அதிர்வெண் எல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங்ல தான் நம்ம ஹேண்டில் பண்றோம். அதனால ஒமேகா ஆரை நாம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இதுதான் RLCயோட இயல்பு அதிர்வெண். சரிங்களா? ரைட். இப்போ என்ன இதுல ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏசி மின்னழுத்த மூலத்தினுடைய அதிர்வெண்ணை நாம என்னன்னு வச்சுக்கிறோம், ஒமேகா ஆர்னு வச்சுக்கிறோம். RLCயோட இயல்பு அதிர்வெண் என்ன இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 1/√LCன்னு இருக்குது. இதை அப்படியே தொடர்ச்சி எடுத்துட்டு போவோம். இந்த ஒமேகா இருக்கு பார்த்தீங்களா, இதை எனக்கு ஸ்கொயர் வேணுங்கிறதுக்காக ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும், ரூட் போயிருங்களா, LCன்னு இருக்கும். ரைட். இதை ரெண்டாக பிரிச்சுட்டேன், ஒமேகா இன்ட்டேன், கீழே அப்படியே இருக்குது. அடுத்து கொஞ்சம் இடமாற்றம் செஞ்சுக்கிறேன். இடமாற்றம் செஞ்சால் எனக்கு என்ன கிடைச்சதுன்னா, ஒமேகா எல்லை மேலே கொண்டு வந்திருக்கேன். இந்த ஒரு ஒமேகாவை கீழே கொண்டு போயிட்டேன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒமேகா எல்லோட வேல்யூ என்னவா இருக்கணும், XL. 1/C ஒமேகாவோட வேல்யூ என்னவா இருக்கும், XC. இது ஒரு முக்கியமான ரிசல்ட். என்ன சொல்ல வராங்க இதுலன்னு பாருங்க. மின் மறுப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது மின் தூண்டிக்கும் மின் தேக்கிக்கும் சமமா இருந்துச்சு அப்படின்னா ஒத்ததிர்வு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பதான் ஒத்ததிர்வு நடக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ முதல் ரிசல்ட் XL = XC அப்படின்னு இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே தொடர்ச்சியாக கொண்டு போகலாம். கொண்டு போகிறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இந்த ஒமேகா = 2πF அப்படின்னு நம்ம பார்த்தோமா, இது ஒத்ததிர்வு நடக்கிறனால FRன்னு வச்சுட்டேன். எனக்கு இந்த FR வேணும், அதாவது எந்த அதிர்வெண்ணில் நடக்குது அப்படின்னா ω/2πன்னு கிடைக்குங்க. ஒமேகாவோட மதிப்பு நம்ம ஏற்கனவே இங்கே எடுத்து வச்சுருக்கோம். அதான் இங்கே இருக்கு பாருங்க, 1/√LC. அதை சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்க, FR = ஒத்ததிர்வின் போது அதிர்வெண். இந்த ஒமேகா ஆரை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகுங்க, 1/√LCன்னு மாறிடும். சரிங்களா? அந்த 2π கீழே இருக்கிறது அது அப்படியே தொடர்ச்சியாக இருக்குது, அப்படியே இருக்கு. இந்த அதிர்வெண் இருந்தால் தான் அங்கே ஒத்ததிர்வு நடக்கும், அல்லது ஒத்ததிர்வின் போது இந்த அதிர்வெண் அங்கே இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ரெண்டாவது பாயிண்ட். மின் மறுப்புக்கு என்ன சமன்பாடு சொல்ல என்ன இருக்குது, XL - XC = வாட். நம்ம தான் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கோம், ஏற்கனவே RLCயோட நிபந்தனையில் XL XCக்கு சமமாக இருக்குன்னு சொன்னோம். அப்போ தொகுப்பயன் மின் மறுப்போட மதிப்பு சுழியாக மாறிவிடும். அடுத்த விஷயம் போலாங்களா, எல்லாம் சேர்ந்து மொத்த தொகுப்பயன், வார்த்தையை மாற்றியாச்சு, மின் எதிர்ப்பு. 3 பேர் சேர்ந்து தடுக்கிறாங்க இல்லைங்க, அதனால மின் எதிர்ப்புன்னு பேர் சொல்றாங்க. அதுக்கான சமன்பாடு Z = R² + XL - XC (whole square). இதில் இந்த டேர்ம் வந்து 0 ஆயிடுச்சுன்னு இப்போ தானே பார்த்தோம். மீதி என்ன இருக்கும், Z = √R² இருக்கும். √2² கேன்சல், என்ன பாக்கி இருக்குன்னு பாருங்க, Z = R. என்ன சொல்ல வரீங்க, 3 பேர் சேர்ந்து தடுக்கிற இடத்துல ஒருத்தர் மட்டும்தான் தடுக்கிறாரு, R மட்டும். அவ்வளோதான் இதோட விஷயம். இது ஈக்குவேஷன் 3ன்னு வச்சா இது ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். இனி அடுத்து இதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நாம மின்னோட்டம் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? நமக்கே பேசிக் தெரியும், தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா
மின்னோட்டம் அந்த சுற்றுலா பாயிறது அதிகமாக மாறிவிடும், மிக மிக அதிகம். மின்னோட்டம் பெரும மதிப்பை அடைகிறது. நல்ல பாயிண்ட். மின்னோட்டம் பெரும மதிப்பை அடைஞ்சதுன்னா அங்க மின் திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மின் திறன் ஆற்றலுக்கான சமன்பாடு வந்து E = VIT. திறன் கண்டுபிடிக்கிறதுக்கு P = E/T யூஸ் பண்ணுவோம். ஸோ P = VIT/T. TT கேன்சல் ஆயிடுச்சு. என்ன பாக்கி இருக்கும்? P = VI மட்டும் பாக்கி இருக்கும். வேணும்னா இங்க இருக்கிற Vக்கு பதிலாக IR சப்ஸ்டியூட் பண்ணனா நமக்கு திறனுக்கான சமன்பாடு P = I²RTன்னு கிடைக்கும். இதுல I இப்போ என்னவா இருக்குது? பெரும மதிப்பா இருக்குது. இப்போ ஐயோட மதிப்பு அதிகமா இருக்கிறதுனால வெளிப்படக்கூடிய ஆற்றலும் திறனும் அதிகமா இருக்கும். இது ஒரு ஆன்சர். அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுற்று வந்து மின் தடையாக்கி மட்டும் இருக்கிற ஒரு சுற்றா மாறிடுச்சுங்க. அதோட நேச்சர் அப்படி மாறிடுச்சு ஒத்த தீர்வு நடந்த உடனே. பாக்கியெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு போனதுனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இந்த மின் தடையாக்கிக்கு குறுக்கே வெளியே விட ஆரம்பிக்கும். அப்படி வெளியே வர்ற மின்திறன் எங்கிருந்து உள்ளீடாக எடுத்திருப்பாங்க? இந்த ஏசியிலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த மின்திறன் வெளியே போச்சு பார்த்தீங்களா, அதை ரிட்டர்ன் வந்து இது கொடுக்காது. பட் இதே எல்சி மின் சுற்றா இருந்துச்சுன்னா, எல்சியோட டாமினேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஏசியிலிருந்து ஏசி மின்னழுத்த மூலத்திலிருந்து எடுக்கும், திருப்பியும் அதே திறனை மீண்டும் ஏசி மின்னழுத்த மூலத்துக்கு கொடுத்துரும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அந்த திறன் வந்து முழுவதுமாக வெளிப்பட்டு விடுகிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆன்சர். இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, அடுத்து மின்னழுத்தம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாங்களா? மின்னழுத்துக்கான சமன்பாடு பாருங்க. Vm = √VR² plus VL minus VC the whole square னு ஃபார்முலால பார்த்தோம். இதுல கடைசியா எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னா, Vm ஓட மதிப்பு வந்து மிக மிக அதிகமாக இருக்கும். நம்ம ரொம்ப ஃபார்முலாக்குள்ளர்லாம் போக வேண்டியதில்லை. பேசிக்காக நம்ம ஓம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, V = IRன்னு சொல்லியிருக்குமா. இப்போ I வந்து பெருமமாகுது, அது கூட ஆரையும் சேர்த்து பெருக்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக Vm எப்படி இருக்கும்? பெருமமாக காணப்படும். அதாவது உள்ளீடாக அளிக்கப்படக்கூடிய மின்னழுத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதை விட ஒத்ததிர்வு நடக்கும்போது இருக்கக்கூடிய மின்ன அழுத்தம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். யார் அதிகமாக இருக்கிறாங்க? ஒத்ததிர்வு நடக்கும்போது இருக்கிறது அதிகமாக இருக்கு. ஸோ வாய் இந்த பக்கம் அகலமாக, இது பெருசாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, உள்ளீடாக கொடுத்த மின்னழுத்தத்தை விட ஒத்ததிர்வு நடக்கும்போது இருக்கிற மின்னழுத்தம் மிக அதிகமாக இருப்பதால் இந்த ஆர்எல்சி மின் சுற்ற மின்னழுத்த பெருக்கும் அமைப்புன்னு சொல்றாங்க. அதிகம் பண்ணி கொடுக்குதுங்களா, மின்னழுத்த பெருக்கி அமைப்பு அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றாங்க. மேக்னிஃபையிங் வோல்டேஜ் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான பண்பு. அது எந்த அளவு பெருக்கம் அடைய செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிறது Q காரணி வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அது தனியா நாம பார்க்க போறோம். Q காரணி வச்சு. ரைட். தரக்காரணி, Q காரணி எல்லாமே ஒரே விஷயம்தான். இவங்க ரெண்டு பேரும் யாரை வந்து சொல்றாங்க அப்படின்னா, நம்ம உள்ளீடா கொடுத்த மின்னழுத்தத்திற்கும் வெளியீடா எடுத்த மின்னழுத்தத்திற்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க. வெளியீடு வந்து நீங்க Lக்கு குறுக்கவே எடுக்கலாம், அதே மாதிரி Cக்கு குறுக்கவும் எடுக்கலாம். ரெண்டோட மதிப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வெளியீடு எங்க வேணா எடுத்துக்கலாம். உள்ளீடு வந்து மின்தடையாக்கிக்கு குறுக்கே கொடுத்துருக்கோம். ரெண்டுமே மின்னழுத்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ Q காரணிக்கான ஃபார்முலா வெளியீடாக எடுத்த மின்னழுத்தத்திற்கும் உள்ளீடாக கொடுத்த மின்னழுத்தத்திற்கும் இடையே உள்ள தகவல். இன்னொரு ஃபார்முலாவா எழுதுறதா இருந்தா VC/VLன்னு வச்சுக்கலாம். அதே மீனிங் தான். சரிங்களா? அடுத்தது இங்க இருக்கிற VLக்கு பதிலா நம்ம ஓம் விதியை பயன்படுத்தி இப்படி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்களா?
என்ன நடக்குது நமக்கு? Q ஈக்குவல் டு IXL பை IXC அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. இதில் ஐ கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னா XL பை R அப்படின்னு. இந்த எக்ஸல்னா என்ன? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எல் ஒமேகா. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாங்களா? அப்போ என்ன ஆகும்? Q ஈக்குவல் டு எல் ஒமேகா பை ஆர். இப்போ ஒத்ததிர்வு நடந்துட்டு இருக்குது. அந்த சமயத்தில் ஒமேகா ஆர் எப்படி இருக்குன்னா 1/√LCன்னு இருக்கும். அதாவது RLCயினுடைய இயல்பு அதிர்வெண்ணுக்கு சமமாக இருக்கும். அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாங்களா? சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகுனா Q ஈக்குவல் டு 1/R. ஆர் ஏற்கனவே கீழே இருக்குங்களா? அடுத்தது இந்த 1/LC நான் சப்ஸ்டிட் பண்ணுறப்ப பிரித்து எழுதிக்கிறேங்க. 1/√L இன்டூ √C அப்படின்னு வச்சுக்கிறேன். மேலே என்ன இருக்குன்னு பாருங்க, ஒரு எல் மேலே இருக்கு, கரெக்டுங்களா? அந்த எல்லை நான் அப்படியே எழுதிக்கிறேன், இது முக்கியம். அடுத்து அந்த எல்லை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேங்க, √L இன்டூ √Lன்னு பிரிச்சுக்கிறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க, கீழே இருக்கிற டேர்ம் எல்லாம் அப்படியே இருக்குது, மேலே மட்டும் √L இன்டூ √L எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க. கீழே இருக்கிற ஒரு √Lலும் மேலே இருக்கிற ஒரு √Lலும் கேன்சல். மீதி என்ன நடக்குது? Q ஈக்குவல் டு இந்த 1/R அப்படியே வச்சுக்கலாம். மேலே இருக்கிற ஒரு √L கீழே இருக்கிற ஒரு √L கேன்சல். மீதி இருக்கிற √L √Cக்கு ஒரே சேம் ரூட் போட்டுக்கலாம். அப்போ என்ன நடக்குது? √L/C அப்படின்னு. இந்த சமன்பாடு யாரை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q காரணி யாரையெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அடுத்தது Q காரணியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்கள் மின்தடையாக்கி அல்லது மின்தூண்டிக்கு குறுக்க எடுக்கிற மின்னழுத்தம் உள்ளீடாக எடுக்கிற மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும், பெருக்கமடைய வச்சிருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறக்காக தான். இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குதோ மின்னழுத்தம் அந்த அளவு Q காரணி இருக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு வச்சுக்கோம். சரிங்களா? அடுத்தது இதே மாதிரி அடுத்த விஷயம் கட்ட வேறுபாடு. நம்ம ஏற்கனவே கட்ட வேறுபாடு VLக்கும் VCக்கும் இடையில எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், 180 டிகிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒன்னோட எஃபெக்ட் இன்னொன்று கேன்சல் பண்ணிக்குது. சென்டரில் யார் இருந்தா இருந்தாங்க, ஐயும் அங்கே தான் இருந்துச்சு, ஞாபகம் வருதுங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேர் 180 டிகிரியில் கேன்சல் பண்ணனால தொகுபயன் மின்னழுத்தமும் மின் ஓட்டமும் ஒரே திசையில வந்துருச்சு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கட்ட வேறுபாடு இல்லை. எனவே ஃபையோட மதிப்பு 0. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், ஞாபகம் வச்சு. நாம ஏற்கனவே தரக்காரணின்னு ஒன்று பார்த்தோம். அது மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, அதுக்கு திறன் காரணின்னு சொல்றாங்க. இதை மறந்துடாதீங்க, முக்கியம் திறன் காரணி. இதுக்கான குறியீடு என்ன பயன்படுத்துறாங்கன்னா cos phi பயன்படுத்துறாங்க. இப்போ நம்ம ஃபையோட மதிப்பு தான் 0ன்னு சொல்லிட்டோம் இல்லைங்க. அப்போ cos phiயோட மதிப்பு என்ன இருக்கும்? 1ன்னு மாறிடும். ஸோ திறன் காரணி RLC சுற்றுக்கு 1ன்னு ஆன்சர் வருது. இது நாம பார்க்குற 10வது பாயிண்ட். இது வரைக்கும் நம்ம 1லேருந்து 10 வரைக்கும் லிஸ்ட் போட்டு சீரீஸ் RLCன்னு சொல்கிற தொடர் RLC சுற்றினுடைய நிறைய பண்புகளை அதோட பேசிக்லேருந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. புக்கை ஒரு வாட்டி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள். நன்றி.